ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகாய்மாரி கிச்சன். முள்ளங்கியில் வடை செய்ய போகிறேன். இது 2 முள்ளங்கி நீங்கள் தோல் எடுத்து துருவி வச்சுக்கணும், வாஷ் பண்ணி. இது 2 பல்லரி பொடியை கட் பண்ணது. இது பொட்டுக்கடலை பொடி. மிக்சியில் இந்த 1 கப் எடுத்து அடிச்சுக்கோங்க, அடித்து வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் மல்லித்தலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது 1/4 ஸ்பூனு பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க, 1/2 ஸ்பூனு கரம் மசாலா. இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. துருவி வச்சு இதில் போடுங்க. நான் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் இதில் போட்டுருவேன். மல்லித்தலை, மிளகாய் இதில் பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டு இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொட்டுக்கடலை பொடி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த வடை மாதிரி கையில் வச்சு தட்டிக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ ஷேப் வேணாலும் தட்டி வச்சுக்கோங்க. பெருசாக வேணாலும் பெருசாக வச்சுக்கலாம், சின்னதாக வேணாலும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி தட்டி ஒன்று இதில் வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி வச்சு இதோட பாத்திரம் வச்சுக்கோங்க. ஃபேன் எண்ணெய் ரொம்ப ஊற்றக்கூடாது. இந்த அளவு ஊற்றினது சூடானது இங்கே தட்டி வச்சதை இது ஒன்றா போட்டு எடுக்கணும். போட்டு முறிஞ்சதுக்கப்புறம் கிளிப் போட்டு எடுக்கணும். ரொம்ப எண்ணெய் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி போயிடும். தட்டி போட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனது எடுக்கணும். நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. இது ஈவினிங் உங்கள் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு விடுங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் சாஸ் எதாவது தொட்டு சாப்பிடுங்க. காய் சாப்பிட பிள்ளைங்க கூட சாப்பிடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு விடுங்க. செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.